சலார் திரை விமர்சனம். பிரபாஸ், பிருத்திவிராஜ் சுகுமாரன், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, பாபி சிம்ஹா, ஈஸ்வரி ராவ், ஸ்ரேயா ரெட்டி, மயன் கோபி, ஜான் விஜய் மற்றும் பலர் நடிப்புல, பிரசாந்த் நீல் இயக்கத்துல, ரவி பாஸ்ரூர் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சலார். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கர்ணன் துரியோதனன் இடையிலான நட்பை கருவாக வைத்துக்கொண்டு நடத்தப்பட்டிருக்கும் மாபெரும் ஆக்ஷன் திருவிழாதான் சலார் படத்தின் கதை. 3 பழங்குடி சமூகத்தினர் சேர்ந்து ஆட்சி நடத்தும் பகுதியான கான்சார், இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்திய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் தனியாக சட்டம் வகுத்து கொண்டு ஆட்சி நடத்தி வருகிறது. அந்த தேசத்தின் அதிபர் சிவம் மன்னார் இறப்புக்கு பிறகு அரியணையில் ஏற வேண்டிய மற்றொரு பழங்குடி சமூகத்தின் தலைவரை மட்டுமின்றி அவர்கள் சமூகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களையும் கொன்றுவிட்டு அரியணையில் அமர்கிறார் சிவம் மன்னாரின் மகன் ராஜம் மன்னார். அவர் உயிரோடு இருக்கும் போதே மீண்டும் கான்சாரில் பதவி போட்டி ஏற்படுகிறது. ராஜம் மன்னாருக்கு பிறகு அவரது அரியணையில் அமர்வது யார் என்ற போட்டியில் அவருடைய 2ஆம் மனைவியின் மகனான பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு உரிமை மறுக்கப்படுவதோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரையும் அவருடைய ஆட்களையும் அழிக்க முடிவு செய்கிறார்கள். இதற்காக ஒவ்வொருவரும் தங்களது படைகளை தயார் செய்ய பிருத்திவிராஜ் சுகுமாரன் மட்டும் எந்தவித படையும் தயார் செய்யாமல் தனது நண்பன் பிரபாஸை உதவிக்கு அழைக்கிறார். நண்பனுக்காக எதையும் செய்யும் பிரபாஸ் தனி மனித இராணுவமாக நின்று தனது நண்பனுக்காக கான்சாரின் அதிகாரத்தை கைப்பற்றும் போரில் தீவிரம் காட்டும் போது அவரை பற்றிய ஒரு உண்மை தெரிய வருகிறது. அது என்ன, அதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் 2ஆம் பாகம். கான்சார் தேசம் பற்றிய வரலாறு, பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜ் சுகுமாரி இடையிலான நட்பு இவற்றை சுற்றி நகரும் கதை. நண்பனுக்காக கான்சார் தேசத்தின் அதிகாரத்தை பிரபாஸ் கைப்பற்றுவதோடு முடிந்தாலும் பிரபாஸ் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இடையிலான நட்பு எப்படி பகையாக மாறியது? நண்பனுக்காக எதையும் செய்யும் பிரபாஸ் ஸ்ருதி ஹாசனை காப்பாற்றுவதற்காக அதே நண்பனுக்கு எதிராக சண்டை போடுகிறார். ஸ்ருதி ஹாசனை பழிவாங்க நினைப்பவர்கள் யார் போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் தான் 2ஆம் பாகம். இயக்குனர் பிரசாந்த் நீல் வழக்கம் போல் தனது மேக்கிங்கில் மிரட்ட முயற்சித்திருந்தாலும் ஆரம்ப கட்ட கதை நகர்த்தல் பார்வையாளர்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது என்று புலம்ப வைக்கவும் செய்கிறது. கான்சார் என்ற தேசத்தை இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடு போல் காட்டியிருக்கும் இயக்குனர் அங்கு வாழும் மனிதர்களை மட்டும் அழுக்கு படிந்தவர்களாகவும் கருப்பு உடை அணிந்தவர்களாகவும் காட்சிப்படுத்தியிருப்பது சினிமாத்தனமாக இருக்கிறது. ஹீரோவாக நடித்திருக்கும் பிரபாஸுக்கு கொடுக்கப்படும் பில்டப்புக்கு அவர் 100% பொருந்துகிறார். 6 அடி உயரத்தில் பாட்டு சத்தமாக இருக்கும் அவருடைய ஒரு அடியே இடி போல் விழுவதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அமைதியாகவே இருக்கும் பிரபாஸ் வசனம் பேசுவதும் நடிப்பதும் மிக மிக குறைவுதான். வில்லனாக நடித்திருக்கும் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு தான் நடிக்க அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் மனைவியின் மகன் என்பதால் சிறு வயதில் இருந்தே நிராகரிக்கப்பட்டு வரும் அவரை கான்சார் அதிகார வர்க்கத்தினர் ஒன்று சேர்ந்து அவமானப்படுத்தும் காட்சிகளின் போது தனது உணர்ச்சிகரமான நடிப்பை மிக இயல்பாக வெளிப்படுத்தி பாராட்டு பெறுகிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் ஸ்ருதி ஹாசன் முகத்தில் பெரிய மாற்றம் தெரிவதோடு அவர் மீது ஒளிப்பதிவாளரும் மேக்கப் மேனும் அதிகம் கவனம் செலுத்தவில்லை என்பதும் தெரிகிறது. ராஜம் மன்னார் வேடத்தில் நடித்திருக்கும் ஜெகபதி பாபு, பாபி சிம்ஹா, பிரபாஸின் அம்மாவாக நடித்திருக்கும் ஈஸ்வரி ராவ், ராஜம் மன்னாரின் மகளாக நடித்திருக்கும் ஸ்ரேயா ரெட்டி, ஜான் விஜய், மயன் கோபி என மற்ற வேடங்களில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர்களும் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக இருக்கிறார்கள். பவன் கவுடாவின் ஒளிப்பதிவு ஆக்ஷன் காட்சிகளையும் பில்டப் காட்சிகளையும் ரசிகர்கள் கொண்டாடும் விதத்தில் படமாக்கியிருக்கிறது. ரவி பஸ்ரூவின் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம். படத்தொகுப்பாளர் உஜ்வல் குல்கர்னி படத்தின் துவக்கத்தில் சற்று தடுமாறி இருப்பதோடு பார்வையாளர்களுக்கு தலைவலி கொடுக்கும் விதத்தில் கதையை நகர்த்தினாலும் கிளைமாக்ஸ் நெருங்கும் போது கதையை தெளிவாக விவரித்து ஆறுதல் அளித்திருக்கிறார். கலை இயக்குனர் அதிகம் மெனக்கெட்டிருப்பது படம் முழுவதும் தெரிந்தாலும் அவரை விட அதிகம் மெனக்கெட்டிருப்பது கிராபிக்ஸ் பணியாளர்கள் தான் என்பதும் தெரிகிறது. கதை எதுவாக இருந்தாலும் அதை கொடுக்கும் விதம்தான் முக்கியம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க முயற்சித்திருக்கும் இயக்குனர் பிரசாந்த் நீல் தனது முந்தைய வெற்றி படத்தின் சாயலில் பயணித்திருப்பது ரசிகர்களை சலிப்படைய செய்கிறது. அதிலும் கதை நடக்கும் களம், கதாபாத்திரங்கள் ஆகியவை ரசிகர்களை படத்துடன் ஒன்று விடாமல் செய்வது படத்தின் பெரும் குறை. மொத்தத்துல எதிர்பார்ப்புடன் வந்த ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருந்தாலும் ஆக்ஷன் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தியிருக்கிறது இந்த சலார்.